வணக்கம். ஹாப்பி சேல்ஸ் நண்பர்களே, இப்போ நிறைய பேரை பார்ப்போம், புலம்புவாங்க. என் கூட தாங்க வேலைக்கு சேர்ந்தான், என் ஃப்ளோர்லேயே என் கூடயே தான் இருந்தான், செம்மையாக டார்கெட் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கான், எப்படி தான் அவனால் முடியுதுன்னு தெரியல, அல்லது அவளால் முடியுதுன்னு தெரியல அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக மனிதர்களை சொல்லி அவங்களுடைய விற்பனை அதிகமாக இருக்குது, அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு புலம்பல் நிறைய நான் ட்ரைனிங்ஸில் கேட்குறேன். நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை, மாடலிங் த எக்ஸலன்ஸ், சிறப்பானவர்களைப் போல நாம் செய்தல், இது தவறு கிடையாது, காப்பி அடிக்கிறதெல்லாம் கிடையாது. சிறப்பானவர்கள் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி நீங்கள் காப்பி பண்ணுறது தவறு கிடையாது. நாம் வாழணும்னு நினச்சா அவங்கள எதுவும் நம்ம கீழே தள்ள போகிறதில்ல, அவங்கள மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கிட போகிறோம். ஜஸ்ட் கண்ணை மூடி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய ஃப்ளோரில், உங்களுடைய செக்ஷனில் உங்களுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருப்பார்ல, நிறைய நல்லா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார்ல, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரை மனசில் வச்சுட்டு ஒருத்தரோ 2 பேரோ இருப்பாங்க. அப்படியே ஜஸ்ட் அவங்க என்னென்னலாம் கஸ்டமர்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, எப்படி சேலை டெலிவர் பண்ணுறாங்க, எப்படி சேலை க்ளோஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர் ஹேண்ட்லிங் அவங்ககிட்ட எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து எழுதுங்க. மற்றவர்களின் உள்ள சிறப்பான அம்சங்களை எழுதுங்க. எழுதுறதுல எது எனக்கு தேவையானது, எது உங்களுக்கு தேவையானது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை செயல்பட ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் பர்சன் செமையாக பண்ணுறாரு, அவர் மாதிரி நம்ம பண்ண முடியும், நீங்கள் புலம்புறீங்கன்னு வச்சுக்கலாமே. அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன? கஸ்டமர்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறாரு, ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுறாரு, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் சூப்பராக பண்ணுறாரு, சேல்ஸை உடனே க்ளோஸ் பண்ண நினைக்கிறாரு, விற்றா பிறகும் அந்த கஸ்டமருடைய மனசுக்குள்ளே அவர் புகுந்து நிற்கிறாரு, கஸ்டமர் திரும்ப வர்றாரு. இந்த மாதிரி நிறையா இருக்கும். மைனூட்டாக நீங்கள் பார்க்க அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய சுறுசுறுப்பு, அவங்களுடைய எனர்ஜி லெவல் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். உட்காந்து ஒரு யோசித்து பாருங்களேன், எழுதி பாருங்கள். என்எல்பியில் சொல்லக்கூடிய நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மாடலிங் த எக்ஸலன்ஸ், பிறர் போல செய்தல், சிறப்பானவர்கள் போல செய்தல். இது பொறாமை கிடையாது, வைத்தறிச்சல் கிடையாது, அவங்கள மட்டம் தட்டணும் கிடையாது. அவங்கள போல் நானும் மாறினா நம்மளும் சூப்பராக இருப்போம். இந்தியா சுதந்திரம் அடையும் போது அப்படியேவா இருந்தது? மற்ற நாடுகளை பார்த்து இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும், போய் கற்றுக்கிட்டு வந்து தானே செய்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களையும் போய் பார்த்து தான் நிறைய விஷயங்கள் பில்ட் ஆகிருக்கு. அதுபோல் தான் ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் உங்களுடைய விற்பனை இன்னும் அழகாக, இன்னும் வலிமையாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. ஹாப்பி சேல்ஸ். தேங்க்யூ.